ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே போய் பார்த்துருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் டூ அண்ட் டூ ஏ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாமே நான் தெளிவாக பொறுமையாக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் ஏன் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னா, மொதல் விஷயம், ஸோ இந்த வாட்டி ரெக்வயர்மெண்ட் போடும்போது உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3x டைம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ணி உங்களால் உள்ளே போயிட முடியும். சரி சார், இப்போ வந்துட்டு குரூப் டூ அண்ட் டூ ஏன்னா என்ன மாதிரியான ஜாப்ஸ் சார் இருக்குது, அதில் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுன்றாங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்றாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொதல் விஷயம், இந்த குரூப் டூ அண்ட் டூ ஏ அப்படின்னா என்ன, ஸோ என்ன மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது, அதை எப்படி நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் இந்த எக்ஸாமினேஷன் போகிறதுக்கான ஒரு கிளியரான கைடன்ஸ் என்னால் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் நினைக்கலாம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குதுன்னு, பட் நம்ம வீடியோ வந்துட்டு ரொம்ப எளிமையாக தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம யூடியூப் வீடியோ சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம அப்கமிங்கில் வர நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, டெஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு பொறுமையும் கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, குரூப் டூவை பொறுத்தவரையும் வந்துட்டு இன்டர்வியூ போஸ்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இன்டர்வியூ போஸ்ட்டில் என்னென்னா டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், டெப்டி ரிஜிஸ்டரு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு, சப் ரிஜிஸ்டர் கிரேடு 2, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபரு, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னுக்கு அடுத்த லெவல் வந்துட்டு என்னென்னா குரூப் டூ. ஸோ இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறவங்களுக்குமே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குவார்ட்டர்ஸு, அதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதில் இந்த இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. சரி, இன்டர்வியூக்கும் நான் இன்டர்வியூக்கும் என்ன சார் வித்தியாசம், இதில் ஏதாவது சேலரி டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னா நான் அது எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி எக்ஸாமா ஒரே எக்ஸாமா அப்படின்றத பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான சேலரி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 36,900 இருந்து கிட்டத்தட்ட 1,17,600 வரையும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனே கண்டிப்பாக பெர்மனன்ட் ஜாப் தான். உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த குரூப் டூ ஏல வந்துட்டு என்ன மாதிரியான போஸ்ட் அவைலபிளாக இருக்கும்னா செக்ஷனல் கிளர்க்கு, ஃபீல்டு சர்வையரு, டிராஃப்ட் மேனு, ஸோ அதுக்கப்புறமேலு ஃபாரஸ்ட் கார்டு, சூப்பர்வைசரு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ எக்ஸாமினேஷனில் வரும். சரி சார், இது எப்போ சார் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எல்லாருமே வந்துட்டு இந்த டேட்டை வந்துட்டு உங்களோட கேலண்டரில் ரவுண்ட் பண்ணி வைங்க. ஏன்னா அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டா எப்போ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத அதையுமே தெளிவாக வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா அக்டோபர் 25ஆம் தேதி. ஸோ இதையுமே வந்துட்டு கேலண்டரில் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த தேதியில் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ என்னன்னா உங்கள் ட்ரீம் ஜாப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னா நீங்கள் ஒரு தெளிவான கிளாரிட்டியோட இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரி சார், இது எப்படி சார் எக்ஸாமினேஷன் இருக்கும், எவ்வளோ சேலரி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொதல் விஷயம், இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு யூஜி டிகிரியாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, உதாரணத்துக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியோ இல்லை அழகப்பா யூனிவர்சிட்டியோ இல்லை பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலோ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு யூஜி டிகிரியாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் வந்துட்டு மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு. அதிகபட்சமாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரினா என்னென்னா ஓசின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா வந்துட்டு அவங்கக்கிட்ட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டுன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களால 32 வயசு வரையும் தான் அதிகபட்சமாக அவங்களால எக்ஸாமினேஷன் எழுத முடியும். ஸோ இதுவே ரிசர்வ்டு கேட்டகரி. ஸோ ரிசர்வ் கேட்டகரினா யார் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி,
ஸோ அதுக்கப்புறமேல் வந்துட்டு பிசிஎம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நோ ஏஜ் லிமிட். ஸோ அவங்க வந்துட்டு 58 வயசு வரையும் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு எக்ஸாமினேஷன் எழுதலாம். என்ன சார் சொல்கிறீங்க, 58 வயசு வரையும் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால், எஸ், அவங்களால 58 வயசு வரையும் கூட எழுத முடியும். ஸோ எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் என்னன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழ் கண்டிப்பாக வந்துட்டு ஓரளவாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி சார், இது எப்படி சார் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒண்ணு பிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும். குரூப் 2ஏ பொறுத்தவரையும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ பிரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும். பட் இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஷின் கொடுத்துருவாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது ரைட்டான ஆன்சரோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரையும் டிஸ்கிரிப்டிவ் கொஷின் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து பேராகிராஃப் மாதிரி இல்லை எஸ்ஏ மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்டர்வியூ. ஸோ இது எப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு குரூப் 1 என்ன மாடலோ அதே மாடலில் தான் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ 2ஏவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நமக்கு இந்த இன்டர்வியூ அப்படின்றது வந்துட்டு ஸ்கிப் ஆகிடும். ஸோ அப்படி இன்டர்வியூன்றது ஸ்கிப் ஆகும்போது டேரெக்டாக வந்துட்டு டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். சரி சார், இதில் வந்து ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஃபாரஸ்டர் மாதிரினா மலையெல்லாம் ஏறுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம உடம்பு ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபாரஸ்டர், இந்த ரேஞ்சர் மாதிரியான ஜாப் வந்துட்டு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ரோலுக்கு மட்டும் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி சார், இதுக்கு எப்படி சார் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஆஃப்லைனில் தான். உங்களோட நியர்பை காலேஜஸ் வந்துட்டு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரையும் வந்துட்டு எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக போயிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அந்த காலேஜில் வந்துட்டு நீங்கள் போய் எழுதுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்துட்டு 3 ஹவர்ஸ் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்தவரையும் ஓஎம்ஆர் ஷீட்டில். ஸோ நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் வந்து நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100 கொஷின்ஸ் இருக்கும். எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்னா 150 மார்க். ஸோ அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் 75 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மொத்தமாக 112 மார்க். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பொறுத்தவரையும் 25 இருக்கும். மொத்தமாக சேர்த்து 37.5 மார்க் இருக்கும். ஸோ எல்லா கொஷினுக்குமே வந்துட்டு 0.5 மார்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஸோ 200 கொஷின் கேட்பாங்க. உங்களுக்கு 300 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதின மாதிரி இருக்கும். சரி சார், நான் இது எக்ஸாமினேஷன்லாம் எழுதுறேன். இது எழுதினதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறமேலு வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்த மார்க்கை பொறுத்து நீங்கள் வந்துட்டு குரூப் 2 வேணும்னாலும் எழுதலாம், இல்லை குரூப் 2ஏ எழுதினாலும் எழுதலாம். அது உங்களோட சாய்ஸ். ஸோ அது வந்து உங்ககிட்டயே கொடுத்துருவாங்க. நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். நீங்கள் குரூப் 2 போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும், கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். 2ஏவை பொறுத்தவரையும் இன்டர்வியூ இல்லாமல் மாதிரி இருக்கும். சரி சார், சேலரி என்ன சார் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பேசிக் பேக்கேஜ் வந்துட்டு 36,900 இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன சார் அடிஷ்னல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அலவன்சஸ்ன்றது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ டிஏன்னு சொல்லுவாங்க. டிஏன்னா டெய்லி அலவன்சஸ். நீங்கள் டெய்லி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்தும் உங்களுக்கு வந்து டிஏ கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு டாப் போஸ்ட்டாக இருக்கிற சப் ரிஜிஸ்டர் கிரேடு 2ஆ இருக்கிறவங்க, இல்லை டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தாங்கன்னா, ஒரு மாதத்துக்கே நீங்கள் ஈஸியாக 45,000லேருந்து 55,000 வரையும் நீங்கள் தாராளமாக வாங்க முடியும். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும், அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் திருப்பியும் சொல்கிறேன், கோல்டன் டைம். ஏன் சார் கோல்டன் டைம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தெரியும் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்காங்க. நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனனால மேக்ஸிமம் வேக்கன்சிஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது, நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு இன்னைக்கு நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட ஈஸியாக வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா, உங்களால் இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும். என்னை பொறுத்தவரையும் என்னென்னா, ஃபோக்கஸ் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, ஃப்யூச்சர் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டிசிப்ளின்டாக நீங்கள் படிச்சீங்கன்னா மட்டும் போதும், கவர்மெண்ட் ஜாப் உங்களுடைய ட்ரீம் ஜாப் கிடைக்கும். இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா, "சார் இந்த எக்ஸாமினேஷன்லாம் என்னாலலாம் கிளியர் பண்ண முடியுமா சார்? என்னால் முடியாதுன்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுது." அப்படின்னா, உங்களோட இயலாமை மட்டும் தான் உங்கள முடியாம கொண்டு போறது. முடியும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு உங்களோட ட்ரீம் ஜாப் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்ன பொறுத்தவரையும் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு ஆன் டைம் வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன்.
நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் ஈஸியா வந்துட்டு உங்களால ஒரு நல்ல கிரேட் மட்டும் மார்க் வாங்க முடியும். என்னன்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்ட்டா ரிசீவ் ஆகணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐகான வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, மறக்காம வந்துட்டு இப்ப நான் போடுற இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு நம்ம வீடியோ வந்துட்டு ஷோ ஆகும். என்னன்னா, இங்க நெறைய பேர் வந்துட்டு லைக்கோ, இல்ல கமெண்டோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கும்போது நம்ம வீடியோக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்காது. ஸோ, அதனால தான் நான் உங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, நம்ம சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்மீடியட்டா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியா பார்த்து உங்களால கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ, இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா, தாராளமா வந்துட்டு நீங்க நம்மளுடைய சேனலோட கமெண்ட் இந்த வீடியோவோட கமெண்ட்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு நான் உங்களுக்கு இம்மீடியட்டா பதில் சொல்றேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க் யூ.